சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட நிலைமைய பாத்தீங்களா? கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்காங்க. சரி தீபாவளி தானே, நம்ம சனிக்கிழமை கிளம்பி போனா அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காதுன்னு சனிக்கிழமை நைட்டு கிளம்புனா எங்களுக்கே ட்விஸ்ட் வைக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம். நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரத்துக்கு மேல நின்னுதான் வந்து பஸ் ஏறுற மாதிரி ஆயிப்போச்சு. சுச்சுவேஷனை ஃபுல்லா சொல்றேன், வீடியோவை பாருங்க. நீங்க சனிக்கிழமை தான் வந்து கிளம்புனீங்களான்னு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய கம்பெனிக்கு வந்து லீவ் விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. சரி சனிக்கிழமை நம்ம போனா அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காதுன்னு நினைச்சு போனேன். பட் பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் அங்கதான் நடந்துச்சு. பாருங்க, ஏதோ திருப்பதிக்கு சாமி தரிசனத்துக்கு போற மாதிரி எவ்வளவு கூட்டம் நிக்குது பாருங்க. இதெல்லாம் பரவாயில்ல, இன்னும் உள்ள போக போக பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. நம்மளால மூச்சு விட முடியாத அளவுக்கு அங்க கூட்டமா இருந்துச்சு. சரின்ட்டு நம்ம ஊருக்கு போகணுமே, நம்ம வந்து நெய்வேலி போகணும் இல்லையா, பிளாட்ஃபார்ம் நம்பர் 9க்கு போகணும்ட்டு அங்க போறதுக்கே பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னு வச்சுக்கோங்களேன், வந்த எல்லா பஸ்ஸுமே வந்து ரிசர்வேஷன் ஆகி போச்சு. அந்த கொடுமையும் வந்து நான் வீடியோக்குள்ள சொல்றேன். நீங்க கிளாம்பாக்கம் வழியா போனீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் போனாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. டக்கு 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 டக்குன்னு கிளம்பணும். ஏன்னா பஸ் இருந்துச்சுன்னா ஏறணும் இல்லையா, இடம் பிடிக்கிறதுக்காக. அதனால நாங்க குறுக்க பூந்து உள்ள போயிட்டே இருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா இங்க போனதுக்கு அப்புறம் இன்னும் கூட்டம் அதிகமாயிடுச்சு. இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் வந்து பிரியும்ல மெயினா, அந்த இடத்துக்கு போனோம்னா இவ்வளவு கூட்டம் ஆயிப்போச்சு. என்னடா இது, நம்ம ஒண்ணு பிளான் பண்ணிட்டு வந்தோம், இங்க ஒண்ணு நடக்குதுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. சரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பஸ்ஸை பிடிச்சி ஊர் பக்கம் போய் சேர்ந்துடணும்ட்டு நாங்களுமே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம், இருந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு. 4 மணி நேரத்துக்கு மேல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லயே சுத்திட்டு இருந்தோம். எந்த பஸ்லயுமே வந்து ஏற முடியல. கேட்டா வந்து கண்டக்டரும் டிரைவரும் சேர்ந்துட்டு வந்து குழப்பி விட்டுறாங்க. மக்கள் ஏற போனாங்கன்னா ரிசர்வேஷன் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் ஏறினதுக்கு அப்புறம் இல்ல அன்ரிசர்வ் தான், யார் வேணாலும் ஏறலாம், இந்த மாதிரி சொல்லி கண்டக்டரும் டிரைவரும் ஒரு பக்கம் குழப்பிட்டு இருந்தாங்க. நமக்கா சரியான காண்டு. அப்படியே வந்து கொஞ்ச நேரம் நின்று இருந்தோம். இருந்த மூட்டையெல்லாம் கீழே இறக்கி போட்டுட்டு இதுக்கு மேல முடியாதுடா, நீங்க எப்பதான் பஸ் தரீங்கன்னு பாப்போன்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து நின்றுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு பஸ் வந்துச்சு, என் ஃப்ரெண்டு ஏறினா. அதுலயும் கண்டக்டரும் டிரைவரும் சேர்ந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டானுங்க. கேட்டா வந்து இது ரிசர்வேஷன் பஸ்ன்னு சொல்லி அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அன்ரிசர்வ் தான் ஏறலாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கா திரும்பியும் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. இதுக்கு மேல என்னால முடியலன்ட்டு நான் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து உட்காந்துருந்தேன் வேடிக்கை பார்த்துட்டு. எவ்வளவு நேரம் என்ன ஆகுதோ ஆகட்டும், நம்ம எவ்வளவு பொறுமையா போனாலும் போவோம்ட்டு. கடைசியா வந்து ஒரு ஏசி பஸ் வந்துச்சு. அதுல இது ரிசர்வேஷனா இருந்தாலும் பரவாயில்ல, அன்ரிசர்வா இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல உள்ள ஏறுவோம், அதுக்கப்புறம் எவன் என்ன சொன்னாலும் பாத்துக்கலான்ட்டு நாங்க வந்து ஏறிட்டோம். அதுக்கப்புறம் அன்ரிசர்வ்னு வந்து கண்டக்டர் சொன்னாரு. அப்பாடின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர போராடி நாங்கள் அந்த பஸ்ஸை முடிச்சிருக்கோம். மக்களே ஆல்ரெடி குழம்பி போய் வராங்க. இதுல கண்டக்டரும் டிரைவரும் சேர்ந்து இன்னும் ரொம்ப குழப்பறாங்க. இந்த மாதிரி மட்டும் மக்களுக்கு தவறான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்காம இருந்தா நல்லா இருக்கும். அது வந்து ஒரு ரெக்வஸ்ட். ஒரு வழியா வந்து நம்ம நெய்வேலி டவுன்ஷிப்க்கு வந்தாச்சு. 4:30 மணி ஆகுது. டீ குடிச்சிட்டு நம்ம ஃப்ரெண்டு ராமகிருஷ்ணன் வந்து வந்துட்டாங்க. ஸோ நம்மளை பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போய் வீட்டுல விடுறதுக்காக போறாங்க. எப்படியோ ஒரு வழியா வந்து ஊருக்குள்ள வந்து ரீச் ஆகிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லுங்க.